ரொம்பவே லோயஸ்ட் பட்ஜெட்டிங்கில நம்ம வயிறு ஃபுல்ஃபில் ஆகுற மாதிரி ஒரு லோயஸ்ட் பட்ஜெட்டிங்கான ஸ்மூத்தி பார்த்துடலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நல்ல குளுகுளுத்த வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நான் இங்க நாட்டு வாழைப்பழம் யூஸ் பண்ணுறேன். இது இந்த மாரி கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் மிக்ஸியில. அப்புறமா ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு 3 பீஸ் எடுத்துருக்கேன். சின்ன ஏலக்காய்ங்கிறதுனால 3 பீஸ். ஒரே ஒரு லவங்கப்பட்டை எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. இது கூட இனிப்பு சுவைக்கு நாட்டு சர்க்கரை, இல்லைன்னா நீங்கள் நார்மல் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்த பிறகு கொஞ்சமா பால் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிக்ஸி ஜாரில் நம்ம இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதனால் பாலை நல்லா சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம்னா சூப்பரான ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் பால் வாழைப்பழம் சேர்த்துக்கிட்டதுனால கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கலாம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக லைட்டாக சுக்குத்தூள் நீங்கள் வீட்டில் இடித்து வச்சுருந்தீங்கன்னா அதை ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சுக்குத்தூள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பழம் அரைக்கும் போதே கூடவே இடிகளில் கொஞ்சம் நுணுக்கி அந்த சுக்கை சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா ஃபைனாக அரைஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஸ்மூத்தி ரெடி. இதில் நீங்கள் ஐஸ் க்யூப் போட்டு கூட குடிக்கலாம். பட் நான் பால் ஆல்ரெடி காய்ச்சின பாலை தான் இதில் சேர்த்துருக்கேன். அது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து தான் அதை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு இது ஜில்லுன்னு இருந்துச்சு. இந்த ஸ்மூத்தி அடிக்கிற வெயிலுக்கு தான் நல்ல குளுகுலுன்னு இருக்கும், அடிக்கிற மழைக்கு இல்லை.